வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். நாம் நியரிங் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை இண்டிவிஜுவல்ஸ் ஹெச்யூஎஃப் ரெண்டும் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ அதாவது புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 இதில் பார்த்தோன்னா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஓல்டு ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிம். ஸோ இந்த நியூ ஆக்ட் படி பார்த்தோன்னாக்க நிறைய நமக்கு பெனிஃபிட் இருக்குது. முன்னாடி இண்டிவிஜுவலுக்கு ஒரு எக்ஸம்ஷன், சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு எக்ஸம்ஷன், சூப்பர் சீனியருக்கு ஒன்றுன்னு இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நியூ டேக்ஸ் ரெஜிமில் லிமிட் இஸ் 4 lakhs ஃபார் ஆல் ஏஜ் குரூப் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்னு எல்லாரும் பயமுத்துறாங்களே சார், இது என்ன சார், இது மேண்டேட்ரியா அப்படின்னா யாருக்கெல்லாம் மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது உங்களுடைய ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் or ordinary resident Indian or beneficiary any assets, financial assets, அதாவது அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதில் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து நிறைய பணம் வந்திருந்து இவங்கெல்லாம். இரண்டாவது ஒரு ஒரு ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, 50 லட்சம் 60 லட்சம் அப்படின்னா அதுவும் பண்ண வேண்டும். டெபாசிட் 1 கோடி ரூபாய்க்கு மேலே கரண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ஃபாரின் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதிகரிச்சிருக்கு. தென் எலக்ட்ரிசிட்டி பில் எக்ஸீடிங் 1 lakh. இதுமாரி பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் 60 லட்சத்தை தாண்டி இருப்பது. இதுமாரி கிராஸ் ரெசிப்ட்ஸ் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கும் பொழுது, அதுமாரி டிடிஎஸ் டிசிஎஸில் 25,000 உள்ளது, அதுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், டெபாசிட்ஸ் எக்ஸீடிங் 50 lakhs இன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இவங்க எல்லாருமே மேண்டேட்ரியாக டேக்ஸை ஃபைல் பண்ண வேண்டும். இதில் எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ அண்டர் செக்ஷன் 263ல் ஒரு 75 வயசானவங்க அல்லது எபோவ், அவங்க ரெசிடென்ட் இன் த ப்ரீவியஸ் இயர், அவங்க பென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒன்லி. பட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே சேம் பேங்க்கு, ரிசீவ் த பென்ஷன் சேம் அக்கௌண்ட்டு. ஸோ டிக்ளரேஷன் ஸ்பெசிஃபிக் பேங்க்குக்கு கொடுத்தா போகிறோம். ஸோ அந்த பேங்க் ஸ்பெசிஃபைடு பேங்க் நோட்டிஃபை பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த டிடிஎஸ் இருக்கு இல்லையா, அதை கன்சிடரிங் டிடக்ஷன்ஸ் அண்ட் ரிபேட் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் எக்ஸம்ஷன் இருக்கிறவங்க ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பாக்கி எல்லாரும் ஃபைல் பண்ண வேண்டியது அவசியம் 31 ஜூலைக்குள்ளே